ஹாய் கைஸ், நீ நம்ம மூவியில் கன்சப் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு காலத்தில் பெரிய டானாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி சூப்பரான ஒரு ஃபேமிலி வந்துடுது. இந்த டானெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபேமிலியை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவருடைய லைஃப் ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. இவர் அந்த டானா இறந்த காலத்தில் இவருக்கு எதிரிகள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களாம் இப்போ ஒன்று சேர்ந்து எப்படியாவது நம்ம ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சுற்று போட்டுக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியை அப்படியே கரெக்டாக சுற்று போட்டுக்கிறாங்க. இப்போ ஹீரோ தன்னுடைய ஃபேமிலியை சிட்டியை விட்டு வெளியே கூப்பிட்டு போகணும். அப்படி கூப்பிட்டு போனால் மட்டும்தான் அவரால் தப்பிக்க முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது. இப்போ இறுதியில் ஹீரோ எப்படி வில்லங்கிட்டிருந்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. இறுதியில் ஹீரோட லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசின்னு பார்த்தாவே சண்டை காட்சி தாங்க சும்மா வெளுத்து வாங்குறாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்துடைய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அதேமாரி அதிரடியான வில்லன்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி சுற்று போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க தப்பிக்கிறது, அந்த மாதிரி சீன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. தன்னுடைய ஃபேமிலி எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே உணர முடியுது. ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே எமோஷனல் ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா வில்லன்கள் வந்து திடீர்னு பார்த்தா சுற்று போட்டுக்குவாங்க. அவங்கள அடித்து தும்சம் பண்ணுற சீன்ஸ் ஆகட்டும், இப்படி ஒரு சில சீன்ஸ் நல்லா ரசிக்க வைக்குது. இந்த படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான விஷயம் அப்படியே கொடுத்துருக்காங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. ஏன்னா கதை வந்து ஏற்கனவே அதரபார பழைய கதை இருந்தாலும் நல்லாவே வந்திருக்கு. ஒரு சில அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி சீன்ஸ்லாம் அந்த சண்டை காட்சிகள்லாம் இது மாதிரி பார்த்து பழக்கப்பட்ட சண்டையாக இருக்குது. கிளைமேக்ஸ் எப்பவும் எதிர்பார்த்த ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் நினைங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணி ஒரு பக்கமான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலி பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.